சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ வண்டர்ஃபுல். ரைட் டு என்ஆர்ல வந்து நீங்கள் ஃபுல் டே பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. மக்களோட டிஎம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பத்மநாபன் சார் ஃபுல் டே இருக்காங்களா, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வியாக இருக்கு. ஸோ ரைட் டு ஐஎன்ஆர் ஃபோரம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் டு ஐஎன்ஆருங்கிற இந்த ஃபோரமே வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் கண்டினியூஸ் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இப்போ என்னென்னா நிறைய ப்ரோக்ராம் நம்ம போகும்போது ஒரு 2 hours 3 hours ஒன்று கேட்குறோம். அந்த கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு பயங்கரமாக சார்ஜ் அப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வென் இட் கம்ஸ் டு வென் வி கோ ஹோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னதுன்னா அகெயின் வீட்டில் இருக்கக்கூடிய இதுவோ அல்லது ஆஃபீஸில் இருக்கக்கூடியதோ தட் வில் நெவர் சேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய வாட் எவர் யுவர் மோட்டிவேஷன் வந்து அப்படியே உடனே இறங்கிடும். ஓகே, இன்ஃபேக்ட் மோட்டிவேஷனை பற்றி அழகாக சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் இஸ் லைக் டேக்கிங் அ பாத், ஹவ் டு டேக் இட் எவ்ரி டே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒவ்வொரு தடையும் யாரும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ 1 or 2 times யூ டேக் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அதுக்கப்புறமா அதுலேருந்து வந்து நம்ம தான் வந்து வி ஹேவ் டு டூ இட் ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ். ஸோ இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா மீட்டிங்குமே வெதர் இட் இஸ் அ 2 hour மீட்டிங் ஆர் 1 day மீட்டிங் என்ன இருக்குது அப்படின்னதுன்னா, ஸோ 1 day அவங்க வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங், அதுக்கப்புறமா அதை வந்து விட்டுடுவாங்க. ஓகேயா, ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு வேலையும் ஒரு 21 days வந்து நம்ம பண்ணிங்கன்னா தட் வில் பிகம் அ ஹேபிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரியான மீட்டிங்னால பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்போ ரைட் டு ஐஎன்ஆருடைய அப்ஜெக்டிவே வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மேக்கிங் மணி இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நிறைய பேர் கண்ணாபின்னு சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா, சம்பாதிக்காத ஆளுங்களும் இருக்காங்க, பட் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம், அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்பெண்ட் த மணி. ஓகே, அப்போ வந்து நமக்கு கிடைச்ச அந்த சம்பளத்தை அல்லது அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணலை அப்படின்னதுன்னா நம்மளை விட நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து தே வில் பிளான் ஃபார் தேர் ஓன் பெனிஃபிட், தே வில் டேக் யூ ஃபார் அ ரைடு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க என்ன பண்ணணும். ஸோ பிகினிங்லேருந்தே வேலைக்கு சேர்ந்த உடனேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சேவிங்ஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம், உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் எவர் யூ ஆர் ஏர்னிங் ஒரு 10%ங்கிறது மினிமம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக நம்மளுடைய லாங் டேர்ம் கோலுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணோன்னாலே பெட்டராக இருக்கும். அண்ட் அகெயின் ஆல்வேஸ் நமக்கு வந்து ஒரு எனி இண்டிவிஜுவல் அவங்களுக்கு வந்து தேவைன்னு ஒன்று இருக்குது, விருப்பம்னு ஒன்று இருக்குது. விருப்பத்துக்கு வந்து தெர் இஸ் நோ எண்டு, எது வேணாலும் விரும்பலாம். தேவைங்கிறது வந்து ஒரு லிமிட்டட். ஸோ முதல்ல தேவைக்கு வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிவிட்டு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி மீதி மணி இருந்ததுன்னா தென் நம்ம வந்து விருப்பத்துக்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் அகெயின் அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபினான்ஷியல் டிசிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, அல்லது கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வீடு வாங்கணும், இட் இஸ் ஓகே, பட் எப்போ வீடு வாங்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி வீடு வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஹோம் லோன் போடணும், அதில் எவ்வளவு வந்து நீங்கள் அப்ஃப்ரண்ட் முன்பணம் எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை வருஷம் டியூரேஷனில் நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எமோஷ்னலாக நம்ம எவ்வளோ பே பண்ணுறோங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய இதில் இருக்கக்கூடிய நிட்டிகிரிட்டிலாம் வந்து தெரியவே தெரியாது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே சொல்ல போகிறோம். அண்ட் அகெயின் வந்து ஒரு மக்கள் ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த மணி வந்தாலும் இஎம்ஐயில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு they are ready to buy anything and everything because it is available EMI. ஓகேயா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோன்னா எதுவுமே வந்து அதாவது எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணாமையே இருக்காங்க. அல்லது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து லோன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த லோனாக இருந்தாலும், தேவையான லோனாக இருந்தாலும் தேவையில்லாத லோனாக இருந்தாலும் லோனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஹோல் டே இருக்குது. இட்ஸ் நாட் ஒரு 1/2 hour 1 hour கிடையாது. நிறைய பேர் வந்து பேச போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் அதை பற்றி நிறைய பண்ணுறாங்க. அண்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. சரி, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இன்றைக்கி எப்படி ஒரு நம்ம வந்து நடந்து போகிறோம் சில இடத்துக்கு 2 வீலர், சில இடத்துல வந்து ஆட்டோ, காரு, பஸ்ஸு, ஃப்ளைட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒன்று எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
நம்ம அடுத்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அம்பானியாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போக முடியாது, டு வாக். எஸ் சார். புரியுதுங்களா? அதே மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னா எனக்கு பணம் இல்லை, நான் வந்து பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நீங்கள் பண்ண முடியாது, மினிமம் வந்து ஃப்ளைட். ஸோ அதனால வந்து எது அதை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டியூரேஷன். ஸோ லாங்கர் த டியூரேஷன் தான் வந்து அந்த வெஹிக்கிளையே சூஸ் பண்ணுது. ஸோ இப்போ ஈக்விட்டி யாருக்காவது வந்து நீங்கள் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டைரக்ட் ஈக்விட்டி வந்து இதாக இருக்கும். சப்போஸ் 1 or 2 years அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது பாண்டோ, ஆர் உங்களுக்கு வந்து எனக்கு நான் வந்து ஒரு தங்கத்தை வேர் பண்ணணும் அண்டு அதுக்கும் கொஞ்சம் க்ரோத்தும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க கோல்டில் வந்து இது பண்ணலாம். எனக்கு கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு வேர் பண்ண முடியாது, பிகாஸ் வேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது, ஐ வில் கீப் இட் ஒன்லி இந்த லாக்கர் அப்படின்னு சொன்னதுன்னா தே கேன் கோ ஃபார் அ கோல்டு ETF, அந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு ஆர் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா தெர் ஆர் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஆனால் என்ன ப்ராடக்ட்டு, அதோடைய மெரிட் என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து என்னுடைய தேவைக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து த ஹோல் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதை தவிர வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வர ஒரு 30 minutes கைண்ட் ஆஃப் இது. ஸோ தட் வில் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதோடு இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் கூட we are going to create ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மாதிரி அதை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறதா இருக்கும். இது ஜஸ்ட் இட்ஸ் ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ் எஜுகேஷன். ஏன்னா அந்த கண்டினியூஸ் எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அது க்ரோ பண்ண முடியும். அல்லது 1 or 2 times அப்படின்னதா இருந்ததுன்னா அது வந்து பர்பஸ் டிஃபீட்டட். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஃபினான்ஷியலாக அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் வந்து 95% ஆஃப் த சஃபரிங் வந்து எய்தர் லேக் ஆஃப் மணி ஆர் மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் மணி. ஒன்றா என்கிட்ட பணம் இல்லை, அல்லது என்கிட்ட இருக்கிற பணத்தை அதை எப்படி வந்து அதை கையாளுறதுன்னு எனக்கு தெரியல. இதனால தான் அதிக ப்ராப்ளம். ஸோ அப்போ மணின்னா என்ன, அந்த மணி எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தென் டெஃபினட்டாக யுவர் லைஃப் வில் பி ஹாப்பி. லைஃப் வந்து ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா உங்கள் ஃபேமிலி இதாக இருக்கும், உங்களை எல்லா கோல்ஸும் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா, ஸோ தாய்மானவருடைய வரியை நான் வந்து இங்கே மேற்கொள்ளிடுறேன். அதாவது என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாதொன்றும் மறியேன் பராபரமே. அதாவது என்னென்னா யூனிவர்சல் வெல்பீயிங், அதுதான் இங்கிலீஷில். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஓகேயா, நமக்கு வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிடைச்சிருக்கு, பட் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து ஸ்டில் வி ஆர் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ், அது ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு முதல் படி. ஓகேயா, ஸோ இட்ஸ் அ லாங் வே டு கோ, பட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். அதனால வந்து March 14th நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சார். சார் February 14th வந்து லவ்வர்ஸ் டே சொல்லுவாங்க, March 14th நம்ம மணி லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைங்க சார்? வண்டர்ஃபுல். அண்ட் ஃபினான்ஷியல் இயரும் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அந்த டைம்ல வந்து மக்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இன்னொரு டவுட் என்ன இருக்கும்னா, நம்ம தான் பட்ஜெட் பத்மநாபன் சாரோட ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கோமே, அதை தாண்டி வேற எதுனா இதுல இருக்குமா அப்படிங்கிறது மக்களோட கேள்வியா இருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? இப்போ வந்து ரீல்ஸ்ல அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் அஜெண்டாவை வந்து ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஐ வில் டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒரு வெவ்வேறு இது பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் இதில் வந்து தேர் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சரி இட் இஸ் மோர் ஆஃப் அ ஒன் வே கம்யூனிகேஷன். ஓகே, டிஎம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஒரு விஷயம் இருந்ததுன்னா, ஏன் நீங்கள் பாக்கி பேர் ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் இது மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமும் வந்து கேட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு பர்சன். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அது ஒர்க் அவுட் ஆகணும், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது கொண்டு போய் சேரணும். சும்மா ஏதாவது 1 or 2 times அல்லது இன்றைக்கி வந்து ஒரு எதுலாம் வந்து ரொம்ப
ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை மட்டும் பேசுறதுல வந்து கிடையாது. ஸோ ஒரு விஷயம் பேசுகிறோன்னா, ஏன்னா இன்வெஸ்டருங்கிறது வந்து நிறைய சமயத்தில் உள்ளே வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் அது வந்து கண்டினியூஸாக பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது. ஸோ யூ கேன் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகே. ஸோ ஆர்டிஐ ஈவெண்ட்ல நீங்க ஃபுல் டே அங்கே தான் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து மார்னிங் வந்து 9 o'clock ஈவன் 8:30 நான் வந்துடுவேன். சரிங்க. 8:30 5:30 வாட் எவர் பி த டைம் ஐ வில் பி அரௌண்ட். ஐம் நாட் கோயிங் எனிவேர். ஓகே. ஸோ நடுவில் மேபி ஏதாவது பிரேக்ல வந்து நம்ம வந்து 1-on-1 பண்ணலாம். பட் ஐ வில் ஆல்சோ ஷேர் மை இது. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இஃப் மோர் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா வி கேன் ஆல்சோ கனெக்ட் அகெயின். அதுவும் பாசிபிள். ஷோர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக சொன்னீங்க. ஸோ ரைட் டு என்ஆர் ஈவெண்ட்டில் ஃபுல் டே உங்களோட அவங்க பயணிக்க போகிறாங்க. ப்ளஸ் உங்களோட மாஸ்டர் கிளாஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது டு நேவிகேட் இன் டு த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ கண்டிப்பாக உங்களை அங்கே சந்திக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ரைட் டு INR, the language of money. Financial Empowerment and Literacy Forum நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக March 14th IIT Madras Research Parkல உங்களுக்காக. Very limited seats. Book your tickets now.